Hello students, இன்னைக்கு வீடியோவில் வந்து 4th ப்ரோக்ராம் ஜென்ரேட் ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் செட் ஆப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய லென்த்தி ப்ரோக்ராமு, ஆனால் புரிஞ்சதுன்னா இதுவும் ஈஸி தான். சரியா? ரைட் அ ப்ரோக்ராம் தட் ஜென்ரேட் அ செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் another செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். 2 செட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரைம் நம்பர், இன்னொன்று வந்து ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன். செட் ஆப்ரேஷன் உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் சிமெட்ரிக் ஆப்ரேஷன் இது எல்லாமே அந்த 2 செட்டையும் வச்சு நம்ம ஆன்சரை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதுதான் சரியா? இப்போ கோடிங் போகலாமா? ஃபஸ்ட்டு 2 செட்டு ஜென்ரேட் பண்ணணும். ஸோ 1 to 10 இருக்கிற ஆட் நம்பர், 1 to 10 இருக்கிற ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆடு. இப்போ நான் செட்டு, இந்த கொஷனில் என்ன இருக்குது? செட்டு. போன ப்ரோக்ராமில் லிஸ்ட்டுன்றதுனால நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணோம். இங்கே நம்ம செட்டு க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? அதனால செட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரேஞ்சு முதலையும் அப்படி தானே பண்ணோம் இல்லையா? ஸோ ரேஞ்ச் ஆஃப், ஸோ லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் போட்டோம். இங்கே செட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் 1, 10, 2. ஏன்னா ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5 வரும். அதனால தான் 2ன்ற இன்க்ரிமெண்ட் வேல்யூ. சரியா? ஸோ 1, 10 வந்து லாஸ்ட் வேல்யூ 2. ஸோ 1, 3, 5, 7, 9 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். சரியா? ஸோ ஆட் நம்பர் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரைம்ன்ற ஒரு செட்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு செட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ். ஸோ எம்டியாக நம்ம வச்சுருக்கோம் அந்த ப்ரைம்ன்றதை. சரியா? ஸோ ப்ரைம் ஆட் நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரைமை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு எம்டியாக க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே உள்ள லாஜிக்கு. ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற லாஜிக். ஓகேவா? ஸோ அப்போ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நெஸ்டட் லூப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2 to 10, 2 to 10 உள்ள ப்ரைம் நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதனால தான் 2, 10 எடுத்துக்கணும். ஏன்னா 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, அதனால் 1 விட்டுறணும். சரியா? அப்புறம் நம்ம ப்ரைம் நம்பர்னு எப்போ சொல்லுவோம்? ப்ரைம் நம்பர் வந்து அந்த நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆகும். மீதி எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது. எக்ஸாம்பிள் நான் 5ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது 5 வந்து 1ல் 5ல் மட்டும்தான் டிவைட் ஆகும். நடுவில் இருக்கிற நம்பர் 2, 3, 4 இதுலையுமே டிவைட் ஆகாது. அப்போ தான் அது ப்ரைம் நம்பர். இப்போ 4ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1லையும் 4லையும் டிவைட் ஆகும். 2ல் 1லையும் 4லையும் டிவைட் ஆகும். அதை விட்டுறணும், அதை செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? நடுவில் இருக்கிற 2லையும் 3லையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 2ல் டிவைட் ஆகிறதுனால தான் அதை நம்ம ப்ரைம் நம்பர் இல்லைன்றோம் இல்லையா? அப்போனா ஒரு நம்பர் எடுத்துட்டா அந்த நம்பரில் உள்ள நடுவில் உள்ள நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். ஓகே? ஸோ அப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் 2, i நம்ம 2ல் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 1ல் டிவைட் ஆகிடும், அதை நம்ம செக் பண்ணக்கூடாது, நடுவில் இருக்கிற நம்பர். அதனால தான் 2, i. ஓகேவா? அப்புறம் ஐ மாடலஸ் செக் பண்ணுறதுக்கு டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுற லாஜிக் உங்களுக்கு நல்லா இப்போ தரவாக இருக்கும். செகண்ட் ப்ரோக்ராமில் பார்த்தோம், லாஸ்ட் ப்ரோக்ராம்லையும் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ஐன்றது தான் நம்பர், நடுவில் இருக்கிற நம்பர் வந்து ஜேல ஒரு நம்பராக எடுத்து பார்க்கணும். ஸோ ஐ மாடலஸ் ஜே ஈக்குவல் டு டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா பிரேக், இந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடணும். அடுத்த நம்பரை நீ செக் பண்ண தேவையே இல்லை. இப்போ நான் 4 எடுத்துக்கிட்டேன்னா 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 எடுத்துக்கோங்களேன். ஐயோட வேல்யூ 4 அப்படின்னா 2ல் டிவைட் பண்ணோம். ஸோ 4 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா? எஸ், ஈக்குவல் டு 0 தான். அப்போ பிரேக் கொடுத்துறதுனால இந்த ஃபார் லூப்பை விட்டே அது வெளியில் வந்துடும். ஓகேவா? வெளில வந்து எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்ஸ் வந்து ஃபார் லூப்பை விட்டே வெளில வந்துடும், எல்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது, இப்போ ஆட் ஆகாது. ஓகேவா? ஸோ 3ன்ற அடுத்த நம்பரை இது 2, 3 ரெண்டுலேயும் செக் பண்ணோம். ஆனால் இப்போ 3ஆல் செக்கே பண்ணாது, ஏன்னா லூப் விட்டே வெளில வந்துடும். இப்போ நீங்கள் 5 எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயோட வேல்யூ 5ஆக இருந்ததுன்னா ஜே வந்து ஃபஸ்ட்டு 2 to 4, 2, 3, 4 அதில் செக் பண்ணணும். ஓகேவா? 2ல் செக் பண்ணணும், 3ல் செக் பண்ணணும், அப்புறம் 4லையும் செக் பண்ணணும். இது டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 5 மாடுலஸ் 2, ஃபஸ்ட்டு 5 மாடுலஸ் 2. ஓகே? 5 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா? 5 2ஆல் டிவைட் பண்ணால் 0 ரிமைண்டர் வருமா? வராது, 1ன்னு வரும் இல்லையா? அப்போனா பிரேக். ஓகே? ஸோ பிரேக் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? அப்போ திருப்பி அடுத்த நம்பர் போகும்.
சரியா? அடுத்த நம்பர் என்னது 3. அப்போ 5 மாடுலஸ் 3, 5 3ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 2 வரும். அப்போ இப்பயும் 0 கிடையாது. அப்போ இந்த பிரேக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? திருப்பி அடுத்த நம்பர் என்னன்னா 4. 5 மாடுலஸ் 4 என்ன வரும்? இப்பயும் ரிமைண்டர் 1, 0 ஆகலை. அப்போ டிவிசிபிள் ஆகலை, அதனால 1 கிடையாது. இப்பயும் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இது இந்த பிரேக்கே வரும். இந்த கண்டிஷனே 3 நம்பருக்குமே ட்ரூ இல்லை. அப்போ பிரேக்கே எக்ஸிக்யூட்டே ஆகாது. இந்த லூப்பே முடிஞ்சிருச்சு. அப்போனா என்ன ஆகும்னா இந்த எல்ஸ் இந்த ஃபாருக்கு நேராக போடணும். இந்த இண்டென்டிங் தப்பு. சரியா? இதுக்கு நேராக போட்டால் தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ ஃபாருக்கு நேராக போடுங்க எல்ஸை. இங்கே வந்து எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம்? அந்த லூப் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா prime.add என்ற ஃபங்க்ஷன். எந்த நம்பரை? 5ன்ற நம்பர் தான் ஐயோட வேல்யூ இல்லையா? அதை ப்ரைம்ன்ற செட்டில் போய் ஆட் பண்ணிடும். ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிச்சி எல்லா நம்பரையும் ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். புரிஞ்சுதா? இதுதான் லாஜிக். நான் 5க்கு வச்சு சொன்னேன். 4க்கு டிவைட் ஆகிடும். அதனால என்ன பண்ணிடும்? லூப் விட்டே வெளில வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா பிரேக் எக்ஸிக்யூட் ஆகாதனால இந்த ஆட் ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் லாஜிக். இந்த எல்ஸ் வந்து ஃபாருக்கு நேராக போடுங்க. இப்போ நமக்கு ப்ரைம்ன்ற ஒரு செட்டை ஜென்ரேட் பண்ணிட்டோம், ஆடுன்ற ஒரு செட்டையும் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? செட் ஆப்ரேஷன்ஸ் வரிசையாக இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம ஆன்சர் டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். சரியா? இப்போ அதுக்கு வரிசையாக நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாமே வரிசையாக பிரிண்ட் 1 2 3 4 5 6 6 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் கமா ஆடுன்ற செட்டோட வேல்யூவும் நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கணும். அதுக்காக தான் பிரிண்ட் ஆட் நம்பர்ஸ் கமா ஆட். அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ் கமா ப்ரைம். ஓகேவா? இப்போ 4 செட் ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன செட் ஆப்ரேஷன்? ஃபர்ஸ்ட் யூனியன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு மறந்துருச்சுன்னா நீங்கள் அந்த கொஸ்டினை பாருங்கள். யூனியன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆட் டாட் யூனியன் பேராந்தசிஸ்குள்ளார ப்ரைம் வரணும். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். மாற்றி எழுதிங்கன்னா ஆன்சர்ஸ் எரர் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செட்டு தட் இஸ் ஆடு டாட்டு, அப்புறம் யூனியன்ற ஃபங்க்ஷன்றதுனால பேராந்தசிஸ், அப்புறம் அடுத்த செட் என்னது? ப்ரைமு. பேராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுங்க. 2 ஓப்பன் பண்ணதுனால க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்புறம் இன்டர்செக்ஷனுக்கு ஆட் டாட் இன்டர்செக்ஷன். இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். சரியா? ப்ரைமு. ஆட் டாட் டிஃப்ரென்ஸு ப்ரைமு. ஆட் டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எழுதும்போது அண்டர்ஸ்கோர் போடணும் கண்டிப்பாக. சரியா? இதை மிஸ் பண்ணாலும் எரர் காமிக்கும். ஸோ அண்டர்ஸ்கோர் போடுங்க. அவ்வளோதான் இல்லை. ஸோ 6 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுனா உங்களோட அவுட்புட்டில் 6 லைன் டிஸ்பிளே ஆகும். சரியா? இப்போ அவுட்புட்டை நம்ம வெரிஃபை பண்ணலாம். பாருங்கள், அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ 1 to 10குள்ளார ஆட் நம்பர் 1 3 5 7, ப்ரைம் நம்பர் 2 3 5 7 வந்துருச்சா? இப்போ யூனியன்னா என்ன அர்த்தம்? 2 செட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை ஜாயின் பண்ணி கொடுக்கும் இல்லையா? டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அதாவது யூனிக் வேல்யூஸ் தான். திருப்பி ரிப்பீட் ஆகிறத, டியூப்ளிகேட் ஆகிறத டிஸ்பிளே பண்ணாது. ஒரு தடவை தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ 1 2 3 5 7 9. ஓகேவா? 3 2 இடத்துல இருக்குது, ஆனால் ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். சரியா? இன்டர்செக்ஷனாக என்ன அர்த்தம்? 2க்கும் உள்ள காமன் எலிமெண்ட். 2க்கும் உள்ள காமன் எலிமெண்ட் என்னது? 3 5 7 காமனாக இருக்குது. அடுத்தது டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? ஆட் டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் யூனியன் போட்டோம். அப்போ ஆடுன்றது தான் ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை பார்க்கும். ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள காமன் இதுக்கும் உள்ள காமன் எலிமெண்ட் என்ன? 3 5 7. அப்போ இதை விட்டுரும். மீதி இருக்கிற எலிமெண்ட் தான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ 1 9. ஓகேவா? இப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 செட்டில் உள்ள காமன் எலிமெண்ட்டை விட்டு மீதியை டிஸ்பிளே பண்ணோம். அப்போ 3 5 7 ரெண்டுலேயுமே இருக்குது, அதை அடிச்சிடணும். ஸோ 1 2 9. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய 4th ப்ரோக்ராம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமு. பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நான் இப்போ சொல்கிறேன், எப்படி ஸ்டெப்புன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடு, அடுத்தது ப்ரைம், 2 செட்டு ஜென்ரேட் பண்ணுறீங்க. அப்புறம் இதில் இருந்து இது வரைக்கும் லாஜிக் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எல்ஸ் இதிலேருந்து இது வரைக்கும். ஓகேவா? இந்த எல்ஸ் வந்து ஃபாருக்கு நேராக வரணும். அப்புறம் நான் 6 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு எழுத வேண்டியதான் இந்த செட் ஆப்ரேஷன். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆப்ரேஷன் உங்களுக்கு எழுத மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து
இது கூட எழுதலாம், சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பைப் கேரக்டர் ஆடு பைப்பு ப்ரைமு, ஆடு பைப்பு இது வந்து இன்டர்செக்ஷனுக்கு ஆம்ப்ரசன்ட், இது மைனஸு, இது கேரட், அதுவும் யூஸ் பண்ணலாம். சரி, இதோட அவுட்புட் மட்டும் பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். ஸோ ஆடு இதை வந்து ரன் பண்ணால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஆட் நம்பர்ஸ் 1357 2357 கரெக்டாக வருது. ஓகேவா? அந்த இன்டென்டிங் மட்டும் தப்பாக போட்டிங்கன்னா இந்த ப்ரைம் நம்பர் வந்து தப்பாக வரும். ஸோ இந்த இன்டென்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாருக்கு நேராக இந்த எல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? எனக்கு வந்து இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா? இங்கே வந்து ஆடு பதிலாக இந்த யூனியன் இருக்கு இல்லையா, இதை அடிச்சுட்டு ஆடு, நான் பாருங்கள் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன், அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஒன்று மட்டும் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபங்க்ஷனை இது எழுதுறதுக்கு எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே போயிட்டு ஆடு பைப் கேரக்டர், யூனியனுக்கு வந்து பைப் கேரக்டர் இல்லையா, பைப் சிம்பிள் போடணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அடுத்ததுக்கு ஆம்பர்சன்ட். ஓகே, இதை எழுதலாம் புக்கில், நமக்கு இந்த செட் ஆப்ரேஷன் வந்து இருக்குது, இது மாதிரி எழுதலாம். இருந்தாலும் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. வர ப்ராக்டிக்கல் 6 எக்ஸ்டர்னல் ஒத்துக்குவாங்களா என்னன்றது தெரியல, ஆனால் எழுதலாம். ஓகேவா? இதுக்கு டிஃப்ரென்ஸ்க்கு வந்து மைனஸ், அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு கேரட். சிக்ஸுன்ற நம்பருக்கு மேலே இருக்கும் இந்த சிம்பிள், இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ F5 ரன் பண்ணுறேன், பாருங்க ஆன்சர் வந்துருச்சு. அதே தான், நான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.